இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னா உங்களால கவர்மெண்ட் வாங்க முடியுமா? முடியாது இல்ல. அப்போ என்ன பண்ணும்? ஆப்வியஸா நீங்க 10% 20% 30% அப்படிங்கறது வந்து அமைச்சருக்கு அடுத்தடுத்து இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா? அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளவு பணம் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் ஆகுது இல்ல. இந்த மாதிரி இல்லீகல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த இல்லீகல் சிஸ்டத்தை உடைக்கிற மாதிரி யார் வராங்களோ அவங்க தான் வந்து உண்மையாலும் நல்ல அரசியல் பண்றவங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி யாருமே வந்தது கிடையாது. மாத்தி மாத்தி இவங்களே தான் வந்துட்டு இருப்பாங்க. மக்களும் இவங்க தான் அரசியல்வாதி சரி அப்படின்னு மாத்தி மாத்தி இவங்களுக்கே ஆப்ஷனே இல்லாம போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை உடைக்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க 33,000 அரசு பள்ளிகள் இருக்கு. அந்த அரசு பள்ளிகள்ல ஒரு நாள் போய் முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ போய் தங்க முடியுமா? ஏன்னா அங்க இருக்க கழிவறைகள்லாம் அவ்வளவு கேவலமா இருக்காங்க. உள்ளேயே நுழைய முடியாது, அவ்வளவு கேவலமா இருக்கு. அந்த கழிவறைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு ஆயிடும்? இந்த 30,000 கோடி அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது 1,50,000 கோடி வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறது போடப்படுது. அதுல 10%, 20%, 30% அப்படிங்கிற இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு வர கமிஷனே அசால்ட்டா அந்த 30,000 கோடி அப்படிங்கிறதெல்லாம் வந்துரும். அந்த 30,000 கோடியில ஒரு 2,000 கோடி இருந்தா போதும். அந்த 2,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த அரசு பள்ளிகள் 33,000 அரசு பள்ளிகள்ல ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் 10 லட்சம் to 30 லட்சம் ஒரு பள்ளிக்கு செலவு பண்றேன்னு வைங்க. அந்த மாதிரி வச்சா கூட ஒரு 2,000 கோடி ப்ராஜெக்ட் வருமா? அந்த 2,000 கோடியில ஓரளவுக்கு இதெல்லாம் சீரமைக்கப்படும்ல. இந்த மாதிரி சிஸ்டம் மோசமா இருக்க சிஸ்டத்தை உடைக்கணும்னா முதல்ல அதுக்கு இளைஞர்கள் தான் அரசியல்ல நிறைய வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிறதுக்கு பேர் அரசியல் கிடையாது. ஒவ்வொரு குடும்பமும் வாழணுங்கிறது தான் அரசியல். அந்த மாதிரி அரசியல் கொண்டு வரணும்னா இளைஞர்கள் தான் அரசியல் நோக்கி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பீப்புள் தான் மிகப்பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க பேசின நிறைய கருத்துக்கள் வந்து வரவேற்கத்தக்க கருத்துக்களா தான் இருந்துச்சு. அந்த சேம் டைம் ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ண விஷயமா இருக்கட்டும், அவங்க சொன்ன அத்தனை கருத்துக்களுமே ஏத்துக்கக்கூடிய கருத்துக்களா தான் இருக்கு.